ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருங்க. ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு வந்து இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய்க்கு தமிழ்ல அண்ணாமலை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து எக் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம சிம்பிளா எப்படி வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மத்தியானம் லஞ்ச் டைம்க்குலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த இதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, நான் ஊட்டி போயிட்டு எப்போ வரும்போதுமே ஆன் த வேல நமக்கு நிறைய கடைகள் இருக்கு. அங்க வந்து இது கொஞ்சம் கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம இங்க கடைகள்ல இங்க நம்ம லோக்கல்ல அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. அங்க கொஞ்சம் கிடைக்குது. வெட்டுன கத்திரிக்காயை எப்பவுமே உப்பு தண்ணியில போட்டுறணும். உப்பு தண்ணியில போட்டாதான் எவ்வளோ காரல் உள்ள கத்திரிக்காய் கூட குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மசாலாலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல யூஸ் பண்ற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் உப்பு. இன்னொரு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா சேர்த்திருக்கேன். என்னன்னா, மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து இதுல சேர்க்கணும் அப்படின்னு கூட இல்ல. தேவைப்பட்டா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கல. உப்பு சேர்த்திருக்கேன். நான் எப்பவுமே வீட்ல வந்து இந்துப்பு தான் யூஸ் பண்றது. அந்த இந்துப்பை போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி இதுல ஆயில் போட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஃப்ரீயா பண்ணி சாப்பிடணும், ரொம்ப ஆயில் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சே விரவி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறமா தவாவை சூடு பண்ணி லைட்டா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தா நம்மளுடைய கத்தரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான ஒரு காம்போ இது. நான் இன்னைக்கு பாப்பாவுக்கு வேற ஒரு பொரியலும் பண்ணி கூட இது வச்சிருக்கேன். அவ குழம்பு அவ்வளோ சேர்த்துக்கிறது கிடையாது, கிரேவி அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நார் சத்து புரோட்டீனும் சேர்ந்த, அதாவது புடலங்காயும் கடலைப்பருப்பும் சேர்ந்து ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். அந்த கூட்டு கூட இதுவும் வச்சு அவளுக்கு பேக் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து அவளுக்கு பண்ணேன். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்கன்னா கூட வெஜிடேரியன்ஸுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இன்னும் நீங்க இது இன்னும் கொஞ்சம் ரிச்சா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல லைட்டா கொஞ்சம் லெமன் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ரவால டோஸ்ட் பண்ணி எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். நான் வந்து அதெல்லாம் இன்னைக்கு பண்ணல. இது ஒரு டிப்ஸா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சூப்பரான ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி. பார்த்து